வணக்கம். நான் உங்கள் ஓம் சக்தி அமுதா பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? நல்லா இருக்கீங்களா? நாகை மாவட்டம் வேதாரண்யம் வட்டம் சென்படை கிராமத்தில் செவ்வாய் சந்தை என்ற ஒரு சந்தை இருந்தது. இப்போது எப்படி இருக்குது பாருங்கள். அது வெறும் காடுமாக இருக்குது. வெறும் காடாக இருக்குது. இதெல்லாம் பாருங்கள் எவ்வளோ காடாக இருக்குமே. இது ஒரு நேரத்தில் அவ்வளோ கூட்டம், செம்ம கூட்டமாக வரும். இந்த இடத்துல எல்லா கடைகளுமே இருக்கும். நான் சின்ன பிள்ளையாக இருந்த காலத்தில், அதாவது 20 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே பாருங்க. அதாவது ஆர்வி காலேஜுக்கு பக்கத்தில், ஆர்வி காலேஜெல்லாம் இப்போ வந்தது, சமீப காலமாக தான் ஆர்வி காலேஜெலாம் இருக்குது. இது செவ்வாய் சந்தைங்கிறது ஒரு 20-25 காலமாக இருந்தது. பாருங்கள் எவ்வளோ காடாக இருக்குது பாருங்க. நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது பொரி உருண்டை, ட்ரெஸ்ஸு, கெவுனுலாம் வாங்கி கொடுப்பாங்க அம்மா. பொரி உருண்டை வாங்கி கொடுப்பாங்க. வடை, சவுளி கடை, மளிகை கடை எல்லாமே இருக்கும். எங்கள் அப்பா இங்கே மளிகை கடையில் தான் இங்கே வேலை செஞ்சாங்க. மளிகை கடையெல்லாம் போட்டு இங்கே விற்பாங்க. பார்த்திங்கன்னா அவ்வளோ தான் இருக்கும். எல்லா கடையிலும், அனைத்து கடையிலும் இருக்கும். அப்போலாம் எங்கள் ஊரில் சவுளி கடையெல்லாம் கிடையாது. செவ்வாய் சந்தைக்கு வந்தால் எல்லாமே வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு எல்லோரும் வருவாங்க. மளிகை கடையெல்லாம் கிடையாது. மளிகை கடை, சவுளி கடை இதெல்லாம் ரொம்ப ரொம்ப குறைவு. இப்போ அடிக்கடி எங்கே பார்த்தாலும் சவுளி கடையும் மளிகை கடையும் இருக்குது. பெட்டி கடை எல்லாம் நிறையா இருக்குது. அப்படிலாம் எதுவுமே கிடையாது. இந்த செவ்வாய் சந்தையில் வந்தால் எல்லாம் வாங்கிக்கலாம் அப்படிங்கிறதுனால எல்லோரும் செவ்வாய் சந்தைக்கு தான் வருவாங்க. அவங்களோட பொருட்களையும் கொண்டுட்டு வருவாங்க. புளியாங்கொட்டை, இலுப்பங்கொட்டை, வேப்பங்கொட்டை அதெல்லாம் சின்ன வெளியில் பொறுக்கி நான்லாம் கொண்டுட்டு வந்து கொடுத்துட்டு பொரி உருண்டை வாங்கி தின்னுட்டு போயிருக்கிறேன். நீங்கள் இந்த இடத்திற்கு வந்திருக்கிறீங்களா? செவ்வாய் சந்தைக்கு இங்கே இந்த ஒரு செவ்வாய் சந்தையில் நீங்கள் எதுவும் வாங்கி சாப்பிட்ருக்குறீங்களா? நீங்கள் எந்த கிராமத்தில் இருந்து இதை பார்க்குறீங்க, இந்த வீடியோவை அப்படிங்கிறத சொல்லுங்கள். இப்போ நம்ம நினச்சோமா எல்லாமோன்னா எல்லோரும் மறுபடியும் இந்த செவ்வாய் சந்தையை கொண்டுட்டு வரலாம். இந்த காடெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு ஒரு நாள் எல்லோரும் எல்லா மனுஷங்களையும் ஒரே இடத்துல கூடி ஒன்றாக நம்ம எல்லோரையும் பார்க்கலாம். நம்ம சொந்த பந்தங்கள், நம்ம அனைத்து வகை கடைகளும் பார்க்கலாம். இந்த இடத்துல தான் நிறைய பேர் நன்மை அடைஞ்சிருக்கிறாங்க கடையை வச்சு. இப்போ அவங்களாம் பெரிய லெவலாகவும் கடை, பெரிய பெரிய மளிகை கடையாகவும் ஆயிட்டாங்க. எவ்வளோ காடாக இருக்குது பாருங்க. ஓகே, நம்ம அடுத்த யூடியூப் சேனலில் சந்திப்போம். அதுவரையிலும் உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஓம் சக்தி அமுதா.